அதுன்றது தான் ப்ரொலாங் பண்ணுறேன். சரி, அவருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மார்ட்டுங்க. எப்போ ஆடணும்னு அவருக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவர் வந்து அவரோட காஃப் அவருக்கு பெஸ்ட்டாக தெரியும். இப்போ 100% ஃபிட்டாக இல்லையான்னு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முறை 100% ஃபிட் இல்லாமலே விளையாடி இருக்காரு. ஸோ அவரே விளையாடாமல் இருக்காருன்னா டெஃபினெட்லி அந்த காஃப் இன்னும் அந்த ஃபுல் கான்ஃபிடன்ஸ் அவருக்கு வரல. அண்ட் ஹசி சொன்ன மாதிரி லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ் நீங்கள் ஓடும் போது ஜாக் பண்ண முடியாது. 17th 18th 19th 20th ஓவர் ஆடும்போது இப்போ சப்போஸ் மேட்ச் அந்த லைன் வச்சுக்கோங்களேன், நீங்கள் புஷ் பண்ணி தான் ஓடி ஆகணும். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் ஒரு பாசிட்டிவான தகவல். ஹசி பேசினதுலேருந்து எடுத்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் மேட்ச் 26ஆம் தேதி ஜிடிக்கு அகைன்ஸ்டா. பட் இது கொஞ்சம் சுமாரான பந்து, வெயிட் பண்ணி சும்மா அப்படியே சிலுக்கி விட்டாருங்க ஃபைன் திசையில. சஞ்சு சாம்சன் சரியான ஃபார்ம்ல இருக்காரு. 5வது பவுண்டரி அதோட ஒரு 3 6யும் போட்டுக்கோங்க. 220ல சஞ்சு சாம்சன் கலக்காலஜிக்கலா பேட்டிங் ஆட்டிருக்காரு. 1004 வந்துருச்சுங்க. நீங்க பாருங்க, லைன்ல மிஸ்டேக் இருந்துச்சு அண்ட் ஈஸி பவுண்டரி. கேப் எங்க இருக்குன்னு கிளியரா தெரிஞ்சது சஞ்சு சாம்சனுக்கு. எஸ், அஸ்வினி குமார் அண்ட் ஹர்திக் பாண்டியா டிசப்பாயிண்டா இருப்பாங்க இந்த பால் பொறுத்த வரைக்கும். பட் சஞ்சு சாம்சன் நீங்க சொன்ன மாதிரி நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல தெரிகிறார். 20 balls 44. டெஃபினெட்லி இது ஒரு பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்ணணும்னு பார்ப்பாரு. ஸ்லோவர் ஷார்ட் பால், 2 ரன்னுக்கு முயற்சி ஷுவரா இருக்கும் ஜஸ்பிரீத் பும்ரா. இன்ஃபேக்ட் ஒன்று தான் ஓடிருக்காங்க. சஞ்சு சாம்சன் வந்துட்டு நிறைய ஒன்ஸ் டூஸ் வந்துட்டு கன்வெர்ட் பண்ண மாட்டேன்றார். பட் இன்னைக்கு பவர் பிளேல பார்த்தீங்கன்னா 2 அப்ரோச் எடுத்திருக்காரு. ஒன்று இந்த மாதிரி நிறைய டிஃபெண்ட் பண்ணார் பாலை கடைசி வரைக்கும் வரவிட்டு. அட் த சேம் டைம் நல்ல கேப்ஸை ஃபைன் பண்ணியிருக்காரு எங்கெல்லாம் வெத்து இருந்திருக்கும். அவர் வெயிட் பண்ணுறது இந்த ஸ்பேஸுக்கு தான். அப்போ அண்ட் அவருக்கு தெரியுங்க ஜஸ்பிரீத் பும்ரா வந்து எக்ஸ்ட்ராவா அட்டாக் பண்ண வேண்டான்னு பார்த்தாரு. சிம்பிள் அப்ரோச் தான், காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. அவர் மெரிட் ஆஃப் த பால் ஆடினாரு. நல்ல ஓவர் அஸ்வினி குமார் கிட்டேருந்து 8 ரன் மட்டுமே. 91 for 2 சிஎஸ்கே.